அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு ராகு கேது பயிற்சி. நாளைக்கு நைட்டு 7:20க்கு ராகு கேது பயிற்சி மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு போகிறாரு. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு போகிறார். ரொம்ப விசேஷமான நற்பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இந்த ப்ரெஷர், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க ஒரு செக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் சனி இப்போ பார்த்துட்ருக்கு. செவ்வாய் நீசமாகி சனியை பார்த்துட்ருக்கு. அப்போ இந்த நேரத்தில் சில பொருளாதார சிக்கல்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே திரும்பிய நிவர்த்தி ஆகிடும். அதற்கடுத்து ரிஷபராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு குரு ராகு 10ஆம் இடத்துல தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே வரும். சனியோடு ராகு சேர்ந்துருக்கிறதுனால பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது, இந்த ராகுக்கு அதிபதி துர்க்கை மாரியம்மன், இந்த மாதிரி புத்துக்கோயில், இந்த மாதிரி இடங்களில் இந்த ரிஷபராசிக்காரங்க லேடிஸ்களுக்கு உள்ள தோஷங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த புத்துல பாலை ஊற்றிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கடுத்து மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இது பொது பலன் தான். இது உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேதுக்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கோ அதை வச்சு தான் பலன்கள் அமையும். அதே மாதிரி லக்னங்களை வச்சு அமையும். மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி ராகு. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு 10ல் இப்போ சந்திரன் சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றங்களும், அதே மாதிரி டீ ஷாப், பேக்கரி, இந்த மாதிரி ஐட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி கும்பத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் சுமார், அவ்வளோதான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் துர்க்கையும் சங்கரன் கோயில் கோமதி அம்மன் அதை போய் கும்பிடலாம். இந்த ஏரியாவில் உள்ளவங்க, திருச்சி ஏரியாவில் உள்ளவங்க சமயபுரம் மாரியம்மன், சென்னையில் உள்ளவங்க திருவேற்காடு மாரியம்மன், வெளிநாடுகளில் உள்ளவங்க அவங்கவுங்க ஊரில் உள்ள மாரியம்மன் துர்க்கையை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உலக ஜெகன்மாதை இந்த வருடம் விசுவாச வருஷம் சூரியன் ராஜாவாக உட்கார்றாரு. அப்போ அரசாங்கத்தில் பல மாற்றங்கள், புதிய அரசியல் கட்சிகள், இதில் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவங்க சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்குவாங்க. அதே மாதிரி அறநிலையத்துறையிலையும் நல்ல மாற்றங்கள், மத்திய அரசு புது சட்டங்களை கொண்டு வரும். ரெண்டாவது, இந்த ராகு நாளைக்கு நைட்டு